அட்ராசக்கா, அட்ராசக்கா. போடு, போடு, போடு. அப்படி போடு. அட ஆமாங்க. காதல், காதல், காதல். காதல் போயின் சாதல். எப்படிங்க உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்காரு நம்ம அம்பி ஆண்டா. எப்படிங்க விடுவாரு அந்த முத்தழகு பிள்ளைய? அட ஆமாங்க. மதுதாங்க. ஐயோ! அந்த முத்தழகு மறக்கவே முடியலங்க. நெஞ்சில பச்சை குத்துன மாரி பச்சக்குன்னு ஒட்டிக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப அதுலயும் கங்கா பாத்தீங்களா? சாரிங்க. ஸ்வேதா பாத்தீங்களா? எப்படி அப்படியே ஏய் இறைவன் விதிச்ச விதி. என் கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். வச்சானா ஆப்பு. எந்திரிச்சான் பாருங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம ரிவ்யூவ்ல 2, 3 நாளைக்கு முன்னாடி மது கழுத்துல தாலிய கட்டுறார். போட்டமா, போட்டது மாரியே நடந்துருச்சே! அதுதான் இப்படி எப்படியாவது போலாம், அப்படியாவது போலான்னு ஒரு 4 கணிப்பு. கரெக்ட்டா ஏதோ ஒரு கணிப்பு அடிச்சுச்சு. கரெக்ட்டா தாலிய கட்டிர்றாங்க. ஆடி போறாங்க. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த முட்டக்கன் ஈஸ்வரி இருக்கே சாரிங்க பாட்டி. பாக்கியலட்சுமி ஈஸ்வரிங்க. "ஆய்! டேய் அர்ஜுனு என்னடா அப்படி பண்ணிட்ட? டேய் உன் புள்ள என்னடா இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்." அப்படி இப்படிங்கத்த கரிகாலம் கடந்து தாம் தூம்னு குதிக்க, ஈஸ்வரி நம்ம ஆளு பாக்கியா என்ன பண்ணுது? ஆஹா! ஐயோ! சாரிங்க. நம்ம ஆளு சரண்யா என்ன பண்ணுது? ஆஹா! என் புள்ள நெனச்சத சாதிச்சுட்டானேன்னு மனசுக்குள்ள இருந்தாலும், சந்தோஷம் கொடி கட்டி பறக்குது சரண்யாவுக்கு. இருந்தாலும், "டேய் அர்ஜுன்! என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க?" அப்படி இப்படிங்கல, "என்னால ஒண்ணும் பண்ண முடியல மது. உன்ன விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ண நெனச்சு வாழ முடியாது. நீயே இல்லன்னா கூட நான் அவளோடலாம் வாழ முடியாது. உன் நெனப்போட கூட நான் வாழ்ந்துருவேன். நீ என்ன ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காட்டியும் சரி, என்ன என்ன வேணாலும் சரி, இப்ப இந்தோ இதே மேடையில என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் கூட சரி, உன்னோட காதல் என்னோட காதல் உன்னோட மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, செம்ம கோவம் வருது மது. அதுவும் புரட்சி பெண்ணாச்சே! ஓனரு, எம்டி, மேடம் சும்மா விடுமா என்ன? கரிகாலன் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க சட்டைய புடிச்சுட்டு சப்பு சப்பு, சப்பு சப்புன்னு பலார் பலார்ன்னு குட்டுக்குதும்மா அடி. அப்படியே பார்க்குறாரு அர்ஜுன் சிரிக்கிறாரு. சரண்யா பாக்குது. "என்னடா சிரிக்கிற? அம்மா அவ சிரிச்சாலும் அவ அடிச்சாலும் என் பொண்டாட்டிம்மா. அவ திட்டி மொறச்சாலும் அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டி கையில அடி வாங்காதவன் எவனாவது இருக்காங்களா? இல்ல 1, 2 பேனு இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி கையில அடி வாங்குறவங்கலாம் புண்ணியவான்கம்மா, குடுத்து வச்சவன்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆமா. ஐயய்யோ! நம்ம புருஷன அடிச்சுட்டோமே! அதனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லபடியா கவனிப்போம் அப்படின்னு நம்ம மேல அக்கறை வரும், பாசம் வரும். அதனால இப்ப கூட பாருங்க, என் பொண்டாட்டி மதுவுக்கு என் மேல காதலோட பாப்பா பாருங்களேன்! அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறாரு. ம், அப்படியே மொறச்சுக்கு நிக்கிறாங்க. அடே அப்பா! என்ன காஞ்சனாவுக்கு ரேஞ்சா நிக்கிறாளே! அப்படின்ட்டு மது என்ன மன்னிச்சிரு மது. உன்ன விட்டுட்டு என்னால வாழ முடியாது மது. நீ சொல்லிட்டடா! நான் எப்புட்றா உன்னோட வாழ்வேன்? என்னால உன்னோட வாழ முடியாது. அப்படின்னு கத்துறாங்க. பாட்டி வந்துட்டு கொதிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ஸ்வேதா, ஐயோ! போச்சே! வாழ்க்கை போச்சே! அப்படிங்கையில, அவங்க அப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? பையன் தாலி கட்டுனதுக்கு. அந்த பிள்ளைய திட்டவும் முடியாது. பாக்குது. அப்படியே உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தாலிய கட்டிட்டில, இப்பவே நான் ஸ்டேஷனுக்கு போறேன்டா, போலீஸுக்கு போறேன். உன்ன நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, மது வச்சுக்கிறியா? அய்யே! அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃபோன பண்ணிக்கிட்டு வெளியில போக, இங்க பாரும்மா கண்ணு, செல்லம், டேய் நான் உன் மேல உசிரே வச்சிருக்கேன்டா. மது, மேடம், மதுன்னு பின்னாடியே ஓட, இங்க ஸ்வேதா இருந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்னம்மாம்மா? என்ன ஆச்சு? அப்படிங்கிறாங்க. கரிகாலனுக்கு கோவம் வருது. அர்ஜுன் ஏற்கனவே தான் அரைஞ்சுட்டாரே பலார் பலார்ன்னு. ஆனா அவைங்க ஃப்ரெண்டுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். டேய் மாப்ள, மாப்ளன்னு பின்னாடியே ஓட, இவங்க மது பின்னாடியே அர்ஜுன் ஓட, அர்ஜுன் முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டும் போறாய்ங்க. சரண்யா ஒரு ஸ்டெப் வைக்குது. ஆஹா! இவன் வாழ்க்கைய அவன் பார்த்துப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு நிக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா, இப்ப அழுகுது. "அண்ணே! என் புள்ள வாழ்க்கை என்னண்ணே! தொன்னையில வச்ச சோறாண்ணே!" அப்படின்னு சொல்லி அழுக. ஐயோ! நான் என்னம்மா பண்ணுவேன்? அவ அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலையேம்மா! ஐயோ! 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 ஸ்வேதா கண்ணு, கண்ணு அழுகாதம்மா, அழுகாதம்மா அப்படிங்கையில, ஆதவன் இருந்துட்டு எல்லாம் அழுகுறாங்க, வைக்கிறாங்க. இப்ப பார்த்தா கிழவி குந்தாணி பாக்குது. டேய்! நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம பேச்ச தட்டாம கேட்கிற சிங்கக்குட்டிய பெத்து வச்சிருக்கடா. இதுக்கு தான்டா 1க்கு 2 புள்ளைய பெத்து வைக்கணுங்கிறது. என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்க, ஆமாடா. ஏன் என் பேத்திய கட்டிக்கிறதுக்கு தங்க விக்கிற மாரி இருக்கான் பாரு என் பேரன். அப்படிங்கையில ஆதவன காமிக்கிறாங்க. ஆதவனா? ஆதவன நம்ம நினைக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்ல, அவங்க தங்கச்சிக்காரி, இனிமே என் புள்ளைக்கு யாரு கல்யாணம் பண்ணுவா? யாரு வாழ்க்கை குடுப்பா? 2 வாட்டி நின்னு போச்சேன்னா, 2 வாட்டி மணமேடைக்கு ஏறி நின்னு போச்சேன்னு அழுக, "நீ கவலைப்படாதடி! உன் அண்ணன் புள்ள 2 புள்ள, 3 புள்ள இருக்குடி. 1 போனா என்னடி?" அப்படிங்கையில ஆதவன பாக்குறாங்க. "அதவா, அதவா" அப்படின்னு எல்லாம் கிட்டக்க வராங்க. "என்ன அத்தை? என்ன பாட்டி? என்கிட்ட இதெல்லாம் இவ்வளோ கெஞ்சுறீங்க? என்ன? நீங்க சொல்லவே வேணாம். ஸ்வேதாவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே? நீ தான்டா புள்ளடா. நாங்க பெத்தெடுத்த முத்துடா, தங்கம்டா. உன்ன மாரி புள்ள கிடைக்கணும்டா" அப்படின்னு சொல்ல, "நீ ஸ்வேதாவ" அப்படிங்கையில, "என்ன பாட்டி?
கட்டுற தாலியன்னா நான் கட்டிட்டு போறேன். எனக்கு நான் க நீங்க பெரியவங்க. என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உங்களோட வார்த்தைய நிறைவேத்தணும். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம். இப்படித்தான் இருக்கணும். அடுத்து ஸ்வேதா உனக்கு பிடிச்சிருக்காம்மா? நீ ஆதவன் மாமா அவன் நல்லவன்மா. பாரேன் அவன் நல்லவன் அப்படின்னு எல்லாம் சொல்ல, ஐயோ! இவர போய் கல்யாணம் பண்றதா? இவரு சரியான சாம்பாராச்சே! ஐயோ! நான் சின்ன பிள்ளைலருந்து அர்ஜுன் மாமாவ தானே நெனச்சேன். அப்படிங்கையில, டேய் அர்ஜுன் மாமா என்ன வேணான்டு விட்டுட்டு போயிட்டில்ல. நான் விடமாட்டேன்டா, விடமாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நான் இங்க இருக்கணும்னா, எனக்கு பிடிக்குதோ, இல்லையோ, சாம்பாரோ, சட்னியோ, எப்படியோ இட்லிக்கு, தோசைக்கு தேவ அப்படின்னுட்டு சாரிங்க. இது சும்மா ஒரு பிட்ட போட்டேன். சாரிலாம் இல்ல. சும்மா ஜாலிக்கு. இப்ப அந்த பிள்ளை நினைக்குது ஸ்வேதா, கண்டிப்பா நான் இருப்பேன். இட்லிங்கிற உன்னைய நான் தொட்டு சாப்பிடாம அதாவது சண்டை போடாம விடமாட்டேன்டா. அதுக்காவது இந்த சாம்பார நான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்ட்டு, பாட்டி நீங்க சொன்னா நானும் கேட்பேன் பாட்டி. ஆதவன் மாமா மாரியே தான் நானும். நான் மாமாவ கட்டிக்க சம்மதம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, பாத்தியானே என் புள்ளைய பாத்தியானே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலாத அடைஞ்சுக்குது. அதுதாம்மா என் புள்ள, என் மருமவம்மா ஸ்வேதா கண்ணு, என் தங்கம்மா. அடியே அடியே டே 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 எட கரிகாலா, உன் காலை உடைக்க வந்திருக்கிற கோடாலி கொம்புடா ஸ்வேதானா. ஸ்வேதாம்மான்னு உனக்கு என்ன தங்கம்னா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தான் போனோம். இப்ப அந்த பிள்ளை சரின்னு சொல்லிடுது. ஆதவனை ரெடி பண்றாங்க, மாலையை மாத்துறாங்க. இப்ப மூணாவதா வந்து உட்காருது. இந்த கல்யாணமாவது கடவுளே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. சரண்யா பார்த்துட்டே இருக்கு. எப்படியோ கல்யாணம் என் புள்ள அர்ஜுனுக்கு நின்னு போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நின்னது மட்டும் இல்லங்க. அதுவும் அந்த பிள்ளையோட புடிச்ச வாழ்க்கையோட கல்யாணம் நடந்துச்சா? ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன சண்டை நடக்க போகுதுங்கிறது அடுத்தடுத்து நடக்கத்தான் போகுது. இப்ப ஆதவன் வந்து தாலிய கட்டிர்றாரு. கங்கா ஸ்வேதாவுக்கு மனசுல கொஞ்சம் கூட ஆசை இல்ல, விருப்பம் இல்லங்க. வேற வழி இல்ல. அவன பழிவாங்கணும். எப்படி அவன் இந்த வீட்டுக்கு தான் வருவான்? அடே அர்ஜுன் உன் குடுமி என் கையில வைக்கணும்னா, நான் இந்த வீட்டுக்குலான்டா இருக்கணுன்ட்டு கல்யாணத்த முடிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணனும் தங்கச்சியும் சம்மந்தி ஆயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. என் பேத்தியே என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. ஆனாலும் அந்த 3வது புள்ளைய லவ் பண்றா பாத்தீங்களா? காலேஜ் சீனியர் சீனியர். அதுக்கு தாங்க வயித்த கலக்குது. ஐயையோ! நம்ம ஆள கல்யாணம் பண்ணிருவாங்களோ அப்படின்னுட்டு. ஆனா அவன் இன்னொரு பொண்ணுக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். அது கண்டிப்பா அது பிக்கப் ஆகாது. இந்த பொண்ணு தான். ஆனா 3வது ஹீரோவுக்குலாம் நெனச்சது நெனச்ச மாரி நடக்க வைக்கிறாங்களான்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அர்ஜுன், மது அதுதானே. அது ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் மது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் இருக்கு. இங்க ஸ்வேதா முழுக்க சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவ பார் அப்படிங்கிற மாரி ஸ்வேதாவ பார்க்க போறோங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த படியெல்லாம் அரிசிலாம் தட்டி விடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்துமா அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள போகுது. இவரு ஆதவன் அது ஒரு இது அவன் சொல்ற மாரி சாம்பார் தான். ஆனா நல்ல மனுஷங்க, பாவங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்ப விளக்க ஏத்த போனா, அங்க தாங்க வைக்கிறான் ட்விஸ்ட்ட. ஏன்னா இவ தான் நல்லவ இல்லையே ஸ்வேதா. நல்லவ தான். நெனச்சது நடக்கலைன்னா டக்குன்னு கெட்டவளா மாறிடுறாங்க ரோகிணி மாரி. நெனச்சது நடக்காட்டியும் நல்லவங்களாவே இருக்கிறாங்க பாத்தீங்களா மீனா? அதுதாங்க நல்லவங்கன்னு அர்த்தம். முழுமையான நல்லவங்கன்னு அர்த்தம். இப்ப விளக்கு ஏத்துனா, ஷோ! அப்படின்னு யாரோ ஊதுன மாரி காத்து அணைச்சு போது. அதாவது தீபம் எரியல, அணைஞ்சிருது. எல்லாரும் பாக்குறாங்க. என்னாச்சு, என்னாச்சு? அப்டின்னா, உடனே கிழவி குந்தாணி வந்துட்டு, அத பூசி மொழுகுவாங்களே, பிடிச்சவங்களுக்குன்னா, இதே பிடிக்காதவங்க ஐய்யய்யய்யோ! என்ன நெனச்சாலும் அவள பிடிக்காதவ என்னவோ அப்படி இப்படிம்பாங்க. ஆனா பிடிச்ச பேத்தியாம். அதனால என்னம்மா? காத்து அடிச்சு பட்டுருக்குமா, அதனால ஒண்ணும் இல்ல. நீ மறுபடியும் பத்த வைடா அப்டிங்கையில மறுபடியும் பத்த வைக்க, மறுபடியும் போகுது. என்னடா இது? இன்னொரு வாட்டி பத்த வைக்கையில 3வது வாட்டி போனா போகுது. கடவுளே எவ்வளோ நேரம் தான் விளையாடுவாரு? போயிட்டு போகுது. பொழச்சு போ, பொழச்சு போ அப்டின்ட்டு எரிய விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீபம் எரியுது, சாமி கும்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. இப்படி காமிக்கையில பார்த்தா தீபாராதன தட்டு கீழ விழுகுது. என்னாச்சு? அப்படிங்கிற சரண்யாவுக்கு தான் நடுங்குது. ஐயோ! இவள பார்க்கையிலே பயமா இருக்கே! என்னத்த? கீழ விழுந்துருச்சு எடுங்க. ஆ எடுக்கிறேன் அப்படின்னு சரண்யா எடுக்குது. மருமக என்ன பண்ணணும்? நல்ல மருமகளா இருந்தா, அத்த 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 நீங்க எடுக்காதீங்க அத்த, நான் எடுக்கிறேன் அத்த. அப்படி இல்லங்க சொல்லணும். ஆனா இவ மாமியாளுக்கே வேலை வைக்கிறான்னா எவ்வளவு பெரிய ஆட்டக்காரியா இருப்பா, தில்லாலங்கடியா இருப்பா. ஆனா மாமியாள தாங்க முறைச்சு முறைச்சு பாக்குது. உங்க பிள்ளைக்காண்டி என்ட்ட வந்தீங்களே வக்காலத்துக்கு, எல்லாம் உங்க ஐடியா தானா அத்தை? ஐயோ! அப்படிலாம் சொல்லாதம்மா. அவன் மதுவ லவ் பண்றதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். நானா மாட்டேங்க போறேன். அவர் மாட்டேன்னாலும் நீங்க என்ன கட்டி வச்சிருக்கணும். அவருக்கா என்ட்ட வந்து பேசுனீங்களே அத்தை, நான் மறக்கவே மாட்டேன் அத்தை. அப்படியாம்மா? அந்த மறக்க மாட்டேன்ல. இருக்கு உங்களுக்கு. உங்க புள்ளைக்கு உங்களுக்கு. அதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். என் ஆட்டத்த இனிமே தானே பார்க்க போறீங்க. சரண்யா அப்படியே ஆடி போய் என்ன பண்ண போறோம்னு தெரியாம. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்படிதான் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.